ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அப்பனே விநாயக பெருமானே, மூல பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. திருப்பி கொடுக்காமல் இருக்க முடிவதில்லை முகமறியா புன்னகைகளையும். உணர்ச்சி பூர்வமான கதையை பேசணுங்கண்ணே. உணர்ச்சி வசமான கதையா? ஆமாண்ணே. உனக்கு சொல்லாம வேற யாருக்கு தான் சொல்ல போறேன்? வா சொல்றேன். ஒரு குரு தன்னுடைய சீடர்களுடன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ ரோட்டோரமாக இருந்த வீடுகளில் இருந்த சில மக்கள், சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்கன்னு நினைக்கிறேன், அந்த குருவையும் சீடர்களையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து உணவு பண்டங்கள் கொடுத்து உபசரிச்சாங்க. சாமிக்கு வெண்பொங்கலும் கட்டி சட்னி சேர்த்து கொடு. குரு தானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதிய தன்னுடைய சீடர்களிடம் ருசி பார்க்க கொடுத்தார். அவர்களும் ருசித்து ரசித்து நன்றாக இருக்கின்றது என்று சாப்பிட்டார்கள். இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாட்டி அந்த குருவின் சீடர்களையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து ஒரு திராட்சை பழ கொத்தை எடுத்து அந்த குரு கையில கொடுத்தார். குரு அந்த திராட்சை பழத்தை ரசித்து ருசித்து முழுவதையும் சாப்பிட்டு முடித்து விட்டார். பிறகு பாட்டிக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டார்கள். இப்போ இந்த சீடர்கள்லாம் குருவை பார்த்து கேட்டார்கள், குருவே, என்ன அந்த பழம் அவ்வளவு இனிப்பா, எங்களுக்கு ஏன் தரல என்று கேட்டார்கள். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? குரு சொன்னார், அந்த பழங்கள் அத்தனையும் ஒரே புளிப்பு. ஐயோ, நான் அங்கே வைத்து உங்களுடன் பகிர்ந்து சாப்பிட்டால் நீங்கள் உடனே கூறியிருப்பீர்கள், இந்த பழங்கள் அத்தனையும் ஒரே புளிப்பு, சீச்சி, எங்களுக்கு வேண்டாம் என்று. இது அந்த பாட்டியின் மனதை எவ்வளவு பாதிக்கும். குறை கூறலாம அன்போடு கொடுத்த ஒரு பொருளை நாம் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வதுதானே முறை என்று கூறினார். சோ ஃப்ரெண்ட்ஸ், இத போல நிகழ்ச்சிகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்குதானே. பண்டிகை என்றாலே உணவு பரிமாற்றம், பண்ட பரிமாற்றம் கட்டாயம் இருக்கும். பொருட்கள் சுவையில் எப்படி இருந்தாலும் நாம் மகிழ்ந்து சாப்பிடுவதுதானே முறை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? மொழி கடந்து, இனம் கடந்து, ஜாதி கடந்து, நாடு கடந்து, மதம் கடந்து இலவசமாக பரிமாறப்படும் ஒரே பொருள் இந்த புன்னகை மட்டும்தான். சோ இந்த நன்னாளில் நாம் அனைவரும் ஆரம்பிக்கலாமா புன்னகைக்க? வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்துத்தான் பார்ப்போமே. தேங்க்யூ.